சோ அப்போ விஓசி அவர்களோட பிறந்த தினம் எப்போ? விஓசி செப்டம்பர் 5. ஓகேவா? செப்டம்பர் 5 1872. ஓகே, 1872 செப்டம்பர் 5ஆம் தேதி தான் நமக்கு வஉசி அவர்களுடைய பிறந்த தினம் அப்படிங்கிறது. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நான் முதல்வனுக்கு கீழே ஸ்கவுட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்கவுட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்காலர்ஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் undergraduate talent. ஓகேவா? ஸ்காலர்ஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் undergraduate talent அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்கவுட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எங்க இருக்கிற காவல் பயிற்சி பள்ளிக்கு வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் பெயர் வந்து சூட்டியிருக்காங்க? கேக்குதா? ஓகே, சோ வீரமங்கை வேலு நாச்சியார் வெள்ளூர். ஓகே, வெள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் பயிற்சி பள்ளிக்கு தான் அவங்க பேர் வந்து வச்சிருக்காங்க. சோ அதே போல ஒரு பாலத்துக்கு வந்து அவங்க பேர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பாலம் எங்க இருக்கு? மதுரை. ஓகே, மதுரையில இருக்கக்கூடிய பாலத்துக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க. முத்துராமலிங்க தேவருடைய பெயர் எந்த பாலத்துக்கு வச்சிருக்காங்க? ஆண்டாள்புரம். ஓகேவா? ஆண்டாள்புரம். ஓகே, ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேலு நாச்சியார் இறந்த ஆண்டு எப்பொழுது? வேலு நாச்சியார் இறந்த ஆண்டு வித் டேட்டோட. வேலு நாச்சியார் எப்ப இறந்தாங்க? எஸ், 1730ல பிறந்திருப்பாங்க. 1796 டிசம்பர் 25. ஓகேவா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இறந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 25 1796. சோ இவங்க வந்து அவரை மேரேஜ் பண்ணது, முத்துவடுகநாதரை மேரேஜ் பண்ணது 1746. சோ 1746ல ஒரு போர் நடந்திருக்கும். என்ன போர்? போர்ச்சுகீசியர்கள் பிரிட்டிஷ் இடையில ஒரு போர் நடந்திருக்கும் இல்லையா? சரி, பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில 1746. கர்நாடிக் வரப்ப ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1746ல இருந்து 48 வரைக்கும். அதுவும் நடந்திருக்கும். கர்நாடிக் வார் நடந்திருக்கும். சோ இன்னொரு வார் சென்னையில நடந்திருக்குமே, அடையாறு. எஸ், அடையாறு போர். ஓகேவா? அடையாறு போர் அப்படிங்கிறது 1746. ஆற்காடு போர் எப்போ? ஆற்காடு போர் 1749. 49. ஓகேவா? 49ல. சோ வந்தவாசி போர் 1760 அக்கா. எஸ், 1760. வந்தவாசி வீரர் யாரு? 22 ஜான். ஓகே, கூட்டா. சர் அயர்குட். ஓகேவா? சர் அயர்குட். அந்த முதல் கர்நாடக போர் எந்த ஒப்பந்தத்தின்படி முடிவுக்கு வந்திருக்கும்? எந்த ட்ரீட்டி? ஐலா சாப்ளின். எஸ், ஐலா சாஃபேல் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும். இரண்டாவது கர்நாடிக் வார் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. தேர்ட் கர்நாடிக் வார் பாரிஸ். பாரிஸ் உடன்படிக்கை. ஓகேவா? சூப்பர். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம முத்துவடுகநாதரை வந்து ஒரு போர்ல வந்து கொண்டுருவாங்க இல்லையா, காளையார் கோயில் போர். சோ அது எந்த வருஷம்? எஸ், 1772. பாஞ்சோரும் ஆற்காடு நவாப்பும் சேர்ந்து வந்து கொண்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ அதுக்கு வந்து பழிவாங்கி சிவகங்கையை மீட்டதுதான் நம்ம வேலு நாச்சியார் அவர்கள். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எம்பிசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து யாரோட ஒரு முயற்சியினால வந்திருக்கும்? அவரோட பேர் என்ன? அவர் வந்து ஒரு விடுதலை, எஸ், ராமசாமி படையாட்சியார். ஓகேவா? சோ அவருடைய முயற்சியால தான் கொண்டு வந்திருப்பாங்க. சோ எந்த வருஷம் எம்பிசி அப்படிங்கறது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க வித் 20% ரிசர்வேஷன்? எஸ், 1989. ஓகேவா? சோ நமக்கு வந்து இஸ்ரோ சார்புல ஒரு அந்த எஸ்எஸ்எல்வி லான்ச்சிங் காம்ப்ளெக்ஸ் வந்து எங்க நிறுவ இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல? குலசேகரப்பட்டினம். ஓகேவா? குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடியில வந்து நிறுவ போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ககன்யான்ல வந்து நமக்கு ஒரு ரோபோ, பெண் ரோபோ அனுப்ப இருக்காங்க இல்லையா, அதோட பேர் என்ன?
வியோமித்ரா. ஓகே, வியோமித்ரா அப்படிங்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்கர் சோ எப்போ பிறந்தாரு, எப்போ இறந்தாரு? ஒரே டேட்ல பிறந்து ஒரே டேட்ல இறந்திருப்பாரு. அக்டோபர் 30. ஓகேவா, அக்டோபர் 30 பிறந்திருப்பாரு. அக்டோபர் 30ல தான் இவரு இறந்தும் இருப்பாரு. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவோட கனமான தகவல் தொடர்பு செயற்கைக்கோளோட பேர் என்னன்னு தெரியுமா? இந்தியா வந்து ஒரு ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஒன்று லான்ச் பண்ணிருப்பாங்க. அதோட பேர் என்ன? CMS-03. ஓகே, CMS-03 GSAT-7R அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதோட வெயிட் எவ்வளவுன்னு தெரியுமா? வெயிட் 4400. ஓகே, 4400 கிலோ. ஓகே, ஞாபகம் ஒரு 400 ஆட் பண்ணிக்கோங்க. 4400 அப்படிங்கிறது. சோ இத வந்து இவங்க எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா அக்டோபர் 2, 2025 காந்தியோட பிறந்த தினம் அப்போதான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அக்டோபர் 2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதுல இவங்க யூஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா LVM-3M5. ஓகே, LVM-3M5 யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ப்ளூபேர்ட் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, ப்ளூபேர்ட் 6. ஸோ அது வந்து எதை யூஸ் பண்ணி, எந்த சேட்டலைட், சாரி எந்த ராக்கெட்? LVM-3M6. ஓகேவா, M6. ஸோ இது வந்து M5, அது வந்து M6 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சமுத்திரயான் வந்து நமக்கு எவ்வளோ மீட்டர் ஆழத்துக்கு அடியில போய் அந்த ஓஷன் இதை வந்து ஆய்வு பண்றது? 6000 meters. ஓகே, 6000 meters அப்படிங்கிறது. சமுத்திரயான் மந்தன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் எப்ப தொடங்குனாங்கன்னு தெரியுமா? சமுத்திரயான் மந்தன். சோ இது வந்து நம்ம கடலுக்கு அடியில இருந்து அந்த ஆயில் இதெல்லாம் வந்து எடுத்து நம்ம நாட்டை வந்து செல்ஃப் ரிலையன்ட் ஆக்குறது, தன்னிறைவு அடைய செய்யறது இந்த எண்ணெய் உற்பத்தியில எல்லாம். எஸ், 2025 ஆகஸ்ட் 15 அந்த ஸ்பீச்ல வந்து மோடி அவர்கள் இதை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியால முதல் உலக அளவிலான விமான என்ஜின் அப்படிங்கிறது, இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேர்ல்டு லெவல்ல ஃபிளைட் என்ஜின் அப்படிங்கிறது வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க? MRO. ஸோ என்ஜின் MRO அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது சாஃப்ரான் ஏர்கிராஃப்ட் ரீசெண்டா ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. சாஃப்ரான் நம்ம பக்கத்து ஸ்டேட் தான். ஹைதராபாத். ஓகேவா, ஸோ ஹைதராபாத்ல வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. MRO விமான என்ஜின் MRO அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொன்னது யாரு? கிராமத்தை பத்தி பெருசா சொன்னாலே யார் சொல்லியிருப்பாங்க? எஸ், காந்தி தான் சொன்னாரு. ஓகேவா, சோ அப்போ இந்த நமக்கு கிராம பஞ்சாயத்து பத்தி சொல்ற ஆர்டிகல் எது? டிபிஎஸ்பியில ஆர்டிகல் 40. ஓகேவா, ஆர்டிகல் 40 அப்படிங்கிறது நமக்கு கிராம பஞ்சாயத்து பத்தி சொல்லக்கூடியது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தாழமுத்து நடராஜன் இவங்க ரெண்டு பேருக்கும் சிலை வந்து எங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க? சென்னை எக்மோர். ஓகேவா, சென்னை எக்மோர்ல ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ பெரியார் வந்து எப்போ இறந்தாங்க? தந்தை பெரியார் டிசம்பர் 24, 1973. ஓகேவா, டிசம்பர் 24. டிசம்பர் 6 வந்து அம்பேத்கர் இறந்திருப்பாருங்க. சோ டிசம்பர் 24, 1973. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட GDP எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு இப்போ? 11.19% அப்படிங்கிறது இருக்குது. சோ அண்ணா எப்போ பிறந்தாரு? செப்டம்பர் 15, 1909 இல்லையா?
ஓகே, செப்டம்பர் 15, 1909. அண்ணாவோட கோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆனது. சோ அன்பு கரங்கள் திட்டம் எப்ப தொடங்கி வச்சாங்க? 15 செப்டம்பர் 2025. ஓகேவா, அண்ணா பர்த்டே அன்னைக்கு தான் தொடங்கி இருப்பாங்க. சோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த 2000 ரூபாய் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு. காக்கும் கரங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? யாருக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க? முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். எக்ஸ் மிலிட்ரி. ஓகே, சோ எப்போ? ஆகஸ்ட் 19, 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு சுதந்திர தினம். சோ சுதந்திர தினத்தோட சேர்த்து வந்து அவங்களுக்கு படை வீரர்களுக்கு, சோல்ஜர்ஸுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தொடங்குனாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆகஸ்ட் 19 அப்படிங்கிறது மறக்காது. ஓகேவா, ஏன்னா அவங்கதான் நமக்கு சுதந்திரம் பெற்று தரதுல முக்கிய பங்காற்றி இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க? எந்த இயர்? 1968. டேட் ஜான்வரி 23. ஓகேவா, சோ நமக்கு நம்மளோட ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, 2025, அதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்கல்ல, யார் ஹெட்? முருகேசன். சோ அந்த கமிட்டி எந்த இயர் ஃபார்ம் பண்ணாங்க? 2022. நம்மளோட ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எப்போ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க? 8 ஆகஸ்ட் 2025ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ இதன்படி நமக்கு எந்தெந்த கிளாஸுக்கு மட்டும்தான் இந்த பப்ளிக் எக்ஸாம் இருக்கு? 10th 12க்கு மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கு. சோ 5 வயசு அப்படிங்கிறது எந்த டேட்டோட முடிஞ்சா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்ப்பாங்க? ஜூலை 31. ஓகேவா, ஜூலை 31 அந்த அகாடமிக் இயர்ல அந்த டேட்ல ஒரு வயசு முடிஞ்சு அந்த ஏஜ் கம்ப்ளீட் ஆனாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்ப்பாங்க 5 வயசு அப்படிங்கிறது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு இதை வந்து தொடங்கி வச்சிருந்திருப்பாங்க. இந்த வெற்றியோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிறது இந்த இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி 2025ல. வைப்ரண்ட் எஜுகேஷன் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பள்ளிகள். ஓகேவா, வைப்ரண்ட் எஜுகேஷன் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பள்ளிகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, வைப்ரண்ட் எஜுகேஷன். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஎன் ஸ்பார்க்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஎன் ஸ்பார்க் எப்போ லான்ச் பண்ணாங்க? திறன், டிஎன் ஸ்பார்க் ரெண்டும் ஒரே இதுலதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. சோ திறன் வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஜூலை 2025 தான். சோ டிஎன் ஸ்பார்க் ஃபுல் ஃபார்ம் என்ன? தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஏஐ robotic knowledge. ஓகேவா, robotics and knowledge. ஓகேவா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் robotics and knowledge. தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ robotics and knowledge அப்படிங்கிறது தான் நமக்கு டிஎன் ஸ்பார்க். ஸோ இது எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வந்து கவர் ஆகுறாங்க? 6th to 9th. ஓகேவா, 6th to 9th. எஸ், 6th to 9th ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு தமிழ்நாட்டுல? 47%. ஓகேவா, 47%. சோ நமக்கு வந்து இந்த பள்ளிகள்ல வந்து இந்த அலுமினி மீட் அப்படிங்கறது கண்டக்ட் பண்ணி சோ அவங்க மூலமா ஃபண்டு கலெக்ட் பண்ணி இது பண்றது, அப்படி அந்த விழுதுகள் திட்டம் இருக்கு இல்லையா, சோ அது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? எந்த வருஷம்? எஸ், அதுவும் 2024ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி என்எஸ்என்ஓபி 2022ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, 2022 அப்படிங்கிறது.
ஸோ நமக்கு ஆர்டி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? 2010 ஏப்ரல் 1. ஓகேவா? 2010 ஏப்ரல் 1. ஸோ இதுல அமெண்ட்மெண்ட் எப்போ பண்ணாங்க? 2019 வந்து அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1921ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1000 விளக்கு பகுதியில. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா காமராஜர் பீரியட்ல மிட் டே மீல் ஸ்கீம் எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? 1962. ஓகே, 1962ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்மளோட காலை உணவு திட்டத்தை நம்மளுடைய எந்த மாநிலம் வந்து அவங்க ஸ்டேட்லயும் பண்றாங்க? எந்த ஸ்டேட் காலை உணவு திட்டம்? எஸ், தெலுங்கானா. ஓகேவா? தெலுங்கானா. ஸோ இது போக கனடா, வெளியே கண்ட்ரின்னு எடுத்துட்டோம்னா கனடாலையும் இதை வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மதிய உணவு, காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், ஸோ இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தது யாருன்னு பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? இப்போ இல்ல, பிரிட்டிஷ் அவங்களுக்கு முன்னாடி எல்லாம். போர்ச்சுகீசியர். எஸ், போர்ச்சுகீசியர்கள். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சமூக நீதி நாள் எப்போ? செப்டம்பர் 17. ஓகேவா? செப்டம்பர் 17. ஸோ அதே டேட்ல தான் நமக்கு விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சென்ட்ரல்ல 2023ல. ஸோ எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கணும், இந்த டிஜிட்டல் மூலமா கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப் 2023ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதோட பேர் என்ன? மணற்கேணி. ஓகேவா? மணற்கேணி அப்படிங்கிற ஆப். ஸோ நேத்து வந்து இந்த ஹெச்பிவி வேக்சின் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க? அரியலூர், பெரம்பலூர், தர்மபுரி, திருவண்ணாமலை. எஸ், சூப்பர். அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, திருவண்ணாமலை. தமிழ்நாட்டுல ஆவரேஜா 1 லட்சம் பெண்களுக்கு எத்தனை பெண்கள் வந்து சர்விக்கல் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க? 14. ஓகேவா? 14 பேரு. ஸோ அந்த தர்மபுரியிலையும் பெரம்பலூர்லயும் பார்த்துட்டோம்னா 30 பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1 லேக்குக்கு. அதனாலதான் அந்த ஏரியால வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே, திருநங்கைகளுக்கான மாநில கொள்கை எப்போ தொடங்கினாங்க? டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசி தமிழ்நாட்டுல 2025ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் எம், R21 மேட்ரிக்ஸ் எம் அப்படிங்கிறது எதுக்கான தடுப்பூசி? R21 மேட்ரிக்ஸ் எம். எஸ், சூப்பர். மலேரியா. ஓகேவா? மலேரியாவுக்கான தடுப்பூசி தான் R21 மேட்ரிக்ஸ் எம் அப்படிங்கிறது. ஸோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைபல் பீப்புளுக்கு எல்லாம் வரக்கூடிய மரபணு நோயை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரீட் பண்றதுக்காக மரபணு சிகிச்சை ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதோட பேர் என்னன்னு தெரியுமா? அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரைபல் லீடரோட பேரை தான் வச்சிருப்பாங்க. நவம்பர் 15 அவருக்கு பர்த்டே. பிர்சா. ஓகேவா? ஸோ பிர்சா 101 மரபணு சிகிச்சைன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிர்சா முண்டாவோட எத்தனையாவது பிறந்த தினம் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணாங்க? 150. ஓகேவா? ஸோ யார் யாருக்கு செலிப்ரேட் பண்ணாங்க? 150 and 100. பட்டேல், பிர்சா முண்டா. 100வது பிறந்த தினம் அப்படிங்கிறது வாஜ்பாய். ஸோ இந்த கமிட்டி, இதுக்குன்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்களா, அதோட ஹெட் யாரு? விழாக்குழு.
மோடி, ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை தலைவராக கொண்டு போட்டிருப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ல வந்து நம்ம இந்தியால தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கிறோம்? செகண்ட் பிளேஸ், ஓகேவா? செகண்ட் பிளேஸுங்க. ரீசன்ட் டேட்டா வந்து செகண்ட் பிளேஸ். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம். ஸோ விமன் லேபர்ஸ் பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 47, ஓகேவா? 47% அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தீவிர வறுமை ஒழிப்பு. ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்ல வந்து வந்துச்சு ரீசெண்டா? தீவிர வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது கேரளா, ஓகேவா? கேரளால. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம், பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு அவார்ட் தந்திருப்பாங்க. எதுக்காகன்னு தெரியுமா? நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு விருது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா காகிதம் இல்லாத சட்டமன்றத்தினை மிக சிறப்பாக செயல்படுத்தியது. ஸோ பேப்பர்லெஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறத சிறப்பா செயல்படுத்தியதுக்காக கொடுத்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே போல காச நோயை ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாடு எடுத்து வர அந்த டிபியை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ காச நோய் இறப்பில்லா திட்டம் அப்படிங்கிறது கூட இருக்குது. இதுக்காக எத்தனை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து விருது கொடுத்திருக்காங்க? எஸ், 2025 டார்கெட். ஓகே, எத்தனை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு விருது கொடுத்திருக்காங்க? 9, ஓகேவா? 9 மாவட்டங்களுக்கு வந்து விருதுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சர்வீஸ் பண்ணதுக்காக தமிழ்நாட்டுக்கு எத்தனையாவது பிளேஸ் கொடுத்திருக்காங்க? அந்த ரேங்கிங்ல எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கும்? ஸோ இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டாலே எத்தனையாவது பிளேஸ் தான்? ஃபர்ஸ்ட் தான், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிசார் சேட்டலைட் எப்ப லான்ச் பண்ணாங்க? நிசார் ஜூலை 30, 2025. 25, ஓகேவா? 2025 ஜூலை 30. ஸோ இது வந்து எத்தனை வருஷத்துக்கான மிஷன் நிசார்? இதோட லைஃப் டைம் 5 years, ஓகேவா? 5 years அப்படிங்கிறது. இதுல எல் பேண்ட் யாரு மேக் பண்ணது, எஸ் பேண்ட் யாரு மேக் பண்ணது? எஸ் வந்து இஸ்ரோ, எல் வந்து நாசா, ஓகேவா? எஸ் இஸ். ஸோ அப்படிதான் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சிருந்திருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹைலி குப்பி அப்படிங்கிற ஒரு எரிமலை வந்து ரீசெண்டா வெடிச்சிருக்கும். ஸோ அது எந்த ஏரியால இருக்கு? எங்க இருக்கு ஹைலி குப்பி? எத்தியோப்பியா, ஓகேவா? எத்தியோப்பியா தான் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ காந்தி எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு? 20 தடவை, ஓகேவா? ஸோ இவரு கட்டபொம்மன் எப்ப பிறந்தாரு? ஆயிரத்தி 1730 ஜனவரி 3, ஓகேவா? ஃபைன். சாரி, 1760 ஜனவரி 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த காக்கும் கரங்கள், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்துல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து மானியம் கொடுக்குறாங்க? மூலதன மானியம் எவ்வளவு பர்சன்டேஜ்? வட்டி மானியம் எவ்வளவு பர்சன்டேஜ்? எஸ், மூலதன மானியம் 30%, வட்டி மானியம் வந்து 3%, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா இந்த செயற்கை மழை அப்படிங்கிறது, அந்த சீடு இது இருக்கு இல்லையா? ஸோ மேக விதைப்பு,
கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஐஐடி வந்து அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க? டெஸ்டிங், எஸ், ஐஐடி கான்பூர். ஓகேவா, சூப்பருங்க, ஐஐடி கான்பூர். ஸோ இதுல வந்து நமக்கு சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு, சோடியம் குளோரைடு, அப்படி இல்லைன்னா திட CO2 அப்படிங்க, சாலிட் CO2 அப்படிங்கிற 3 வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது ட்ரை ஐஸ். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா படைப்பு உணவு நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ வந்து யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி அப்படிங்கிறது எது? லக்னோ. ஓகேவா, லக்னோ. ஸோ சிட்டி ஆஃப் மியூசிக் அப்படின்னா எது? சிட்டி ஆஃப் மியூசிக். ரெண்டு இருக்கும், ஆக்சுவலா 3 இருக்கும். குவாலியர் ஒண்ணு, நம்ம டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஸ்டேட்லயே ஒண்ணு இருக்கு, சென்னை. ஓகே, சென்னை, குவாலியர், இன்னொன்னு வந்து வாரணாசி. ஓகேவா. சிட்டி ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட், அந்த ஆர்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ரீசெண்டா ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பாங்க. அதுல ஆக்சுவலா 2 இருக்கும். ரீசெண்டா சொன்னது ஒண்ணு எந்த பிளேஸ் ஞாபகம் இருக்கா? இந்தியாவோட நார்த் எண்டு. இந்தியாவோட நார்த்ல எது இருக்கு? நார்த் எண்டுல ஜம்முல இருக்கக்கூடிய ஸ்ரீநகர். ஓகேவா, ஸ்ரீநகர் தான் வந்து ஸ்ரீநகர். இன்னொன்னு வந்து ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது. ஸோ சிட்டி ஆஃப் சயின்ஸ் ஹைதராபாத். ஓகேவா, சிட்டி ஆஃப் சயின்ஸ் வந்து ஹைதராபாத். சாரி, சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி, கேஸ்ட்ரானமியும் நமக்கு ஹைதராபாத் தான். ஸோ லக்னோவும் இருக்கு, ஹைதராபாத்தும் இருக்குது. ஸோ யுனெஸ்கோ லிஸ்ட்ல எத்தனை பிளேசஸ் இருக்கு இந்தியால ஹெரிட்டேஜ்? 44. ஓகேவா, 44 இருக்குது. ஸோ இன்டான்ஜிபிள் லிஸ்ட்ல வந்து ரீசெண்டா ஒரு ஃபெஸ்டிவல் ஆட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஃபெஸ்டிவல்? தீபாவளி. ஓகேவா, தீபாவளி அப்படிங்கிறது ரீசெண்டா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நாராயண குரு வந்து SNDP ஸ்டார்ட் பண்ணாரு இல்லையா, எந்த வருஷம்? 1903. ஓகேவா, கரெக்ட் டேட்டா வந்து 1903 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ COP29 எங்க நடந்துச்சு? COP29 ஸோ 30 தான் பெலம், பிரேசில். 29 பாக்கு, அசர்பைஜானோட கேபிட்டலான பாக்குல நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ இந்த வெண்தலை கழுகு அப்படிங்கிறது வல்ச்சரை வந்து ரீசனா ஒரு கண்ட்ரி வந்து அவங்களோட ஸ்டேட் பேர்டை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. யாரு? US. ஓகே, US அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆக்ட் எந்த வருஷம்? RTA ஆக்ட் 2005 அக்டோபர் 12ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல வந்து டோட்டலா எத்தனை பேர் இருப்பாங்க? ஸ்ட்ரக்சர் ஓகே, எஸ், 1+10 அப்படிங்கிறது. ஓகேவா, 1+10. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட இந்த தாய் மாணவர் திட்டம் இருக்கு இல்லையா, முதல்வரின் தாய் மாணவர் திட்டம். ஸோ வீடு வீடா வந்து மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து ரேஷன் பொருட்களை கொண்டு போய் கொடுக்கறது. ஸோ இது எந்த எந்த கிழமைகள்ல கொடுப்பாங்க? செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஓகேவா, ஒவ்வொரு மாசமும் 2வது சனி ஞாயிற்றுக்கிழமையில கொடுப்பாங்க. ஸோ எத்தனை வயசு அப்படின்னா 65+. டேட் என்ன? டேட் 12 ஆகஸ்ட் 2025 அப்படிங்கிறது. ஓகேவா, நமக்கு அந்த ட்விஸ்ட் வச்சாங்க அப்படின்னா அந்த 2வது சனி ஞாயிறு அதுலதான் வைப்பாங்க. ஸோ அதனால அதை நல்லா பாத்துக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ நமக்கு இதயம் காப்போம் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? இதயம் காப்போம்
ஜூன் 27, 2023. சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டம் 10 ஜூலை 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாதம் பாதுகாப்போம் 2024. ஓகேவா, பாதம் பாதுகாப்போம் வந்து 2024. ஸோ ஹார்ட்டும் கிட்னியும் 2023. ஸோ அப்படியே கீழே வந்தா பாதம் வந்து 2024 ஜூலை 15. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் எப்போ? தொழிலாளர்களை தேடி மருத்துவம் 2024 ஜனவரி 9. ஓகேவா. சோ மக்களை தேடி ஆய்வகம் அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்ப தொடங்குனாங்க? நாகர்கோயில் தொல்லவிளை பிப்ரவரி 2024. ஓகேவா, ஃபைன். சோ நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட 2 கண்கள் எது? முத்துராமலிங்கர் சொல்லுவார்ல தேசியமும் தெய்வீகமும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இவங்க 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. எது? கல்வியும் மருத்துவமும். ஓகேவா, கல்வியும் மருத்துவமும் அப்படிங்கிறது CMCHIS எப்ப தொடங்குனாங்க? CMCHIS 2012 ஜான்வரி 11. ஓகேவா, சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அவங்க தான் வந்து அந்த காப்பீடு கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்? 5 lakhs. ஓகேவா, 5 lakhs அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து எந்த கிழமைகள்ல வந்து பண்றாங்க? சாட்டர்டே. ஸோ ஓகேவா, எவ்ரி சாட்டர்டே அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து தொடங்கி வைக்கிறதுக்கு யாரு வந்திருப்பாங்க சீஃப் கெஸ்ட்? பஞ்சாப். ஓகேவா, பஞ்சாப் சிஎம் பகவந்த் மான் சிங் வந்திருப்பாரு. ஸோ அரவிந்த் பணக்கார், இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு வந்தாரு? புதுமை பெண் திட்டம். ஓகேவா, அதுக்குதான் வந்திருப்பாரு. ஸோ ஓகே. சோ விஞ்ஞான சோசியலிசம் யாரோட கொள்கை? அண்ணா. ஓகேவா, அண்ணாவோட கொள்கை. சோ நம்ம இவங்க ஸ்டார்ட் பண்ண மேக்சிமம் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து அண்ணாவை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சிலது அந்த டேட்டுமே வந்து அண்ணா, பெரியார், காமராஜர். ஓகேவா, சோ இதை வச்சுதான் இருக்கும். அப்படியே அதை பேஸ் பண்ணியே ஆன்சர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, சோ நமக்கு இந்த இதுல கலைஞரின் வீடு வழங்கும் திட்டத்துல எத்தனை பயனாளிகள் மொத்தமா? இப்போ எத்தனையாவது பயனாளி அந்த செங்கோட்டை பகுதியில? 1 lakh. ஓகேவா, 1,00,000வது பயனாளி. சோ சுமதி இல்லையா? ஓகே. சோ முதல்வர் மருந்தகம் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? பிப்ரவரி 24, 2025 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ டோட்டலா எத்தனை மெடிக்கல் ஸ்டோர்ஸ்? 1000. ஓகேவா, 1000. ஸோ 500 இல்லையா? கோஆபரேட்டிவ் வந்து 500, பர்சனல் வந்து 500, தனிநபர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கோஆபரேட்டிவ் வாடகை அப்படிங்கிற ஒரு ஆப் எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்க? ஸோ அந்த அவங்க விவசாயிகளுக்கு தேவையான அந்த இயந்திரங்கள் எல்லாம் வாடகைக்கு எடுக்கிறது 2022ங்க. ஓகேவா, 2022. ஸோ உழவர் ஆப் எப்போ? 2018. ஸோ இதுல வந்து நமக்கு எத்தனை சர்வீசஸ் இருக்கு இப்போ? 24. ஓகேவா, 24. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து அந்த 918 அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ 24 இருக்கு. ஸோ பிங்க் ஆட்டோ ஸ்கீம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? மார்ச் 8, 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மானிய விலையில் மளிகை பொருட்கள் வழங்கும் ஒரு திட்டம் வந்து கலைஞர் பீரியட்ல தொடங்கியிருப்பாங்க. அது எப்போ?
ஸோ லேண்ட் வந்து 2006 பார்த்தோம். அடுத்தது வந்து மானிய விலையில் மளிகை பொருள் எப்போ? ஒரு 2 வருஷம் கழிச்சு 2008. ஓகேவா? 2008. ஓகே. ஸோ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் எப்போ பிறந்தாரு? ஃபேன்சி நம்பர் 77/1859. ஓகேவா? 77/1859. ஸோ இவரோட சுயசரிதை எந்த வருஷம்? பேர் என்ன? ஜீவிய சரித சருக்கம் இல்லையா? 1939. ஸோ இவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் ராவ் சாஹிப், திவான் சாஹிப், திவான் பகரூர் எந்தெந்த வருஷங்கள்ல கொடுத்திருப்பாங்க? 26, 30, 36ல கொடுத்திருப்பாங்க. ஸோ இவரு ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கறத எப்ப ஆரம்பிச்சாரு? 1893ங்க. 1893ல அவரு ஆரம்பிச்சு அயோத்திதாசர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவர் அதோட பேரு ஆதி திராவிட மகாஜன சபைன்னு மாத்தி இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பறையன் மகாஜன சபைன்னு இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ எந்தெந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல சைன் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஓகேவா? முதல் 2ல இவரு கூட சேர்ந்து சைன் பண்ணிருப்பாரு. ஸோ பூனா பேக்லயும் இவரு சைன் பண்ணிருப்பாரு. அத்வைதானந்த சபா எந்த வருஷம்? 1876ங்க. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஏஏபிசி. எஸ். எப்போ? 2023 ஜூன் 27. ஸோ எவ்வளவு மானியம் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க? கேபிட்டல் சப்சிடி எவ்வளோ? 35%. வட்டி மானியம் வந்து 6%. மேக்சிமம் அமௌண்ட் எவ்வளோ? 1.5 crore. ஸோ யாருக்கு கொடுக்குறாங்க? எந்த ஏஜ்? எஸ்சி எஸ்டி. எந்த ஏஜ்? 18 to 55. ஏதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா? கிடையாது. ஓகேவா? ஃபைன். ஸோ டிஎன்வி சேஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2024. யார் ஃபண்டு கொடுக்குறாங்க? வேர்ல்டு பேங்க். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஜான்வரி 28, 29 2 டேட்லயும் அந்த நந்தனம் ட்ரேட் சென்டர்ல வந்து ஒரு சம்மிட் நடக்குது. அதோட பேர் என்ன? குளோபல் விமன் சம்மிட். ஓகேவா? உலக பெண்கள் உச்சி மாநாடு. ஸோ அதுக்கு ஒரு ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க. அதோட பேர் என்ன? ஹேஷ்டேக் ஷீ லீட்ஸ். ஓகேவா? ஷீ லீட்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அர்பனைசேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் அது டியூ டு அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே. எக்கனாமிக் சர்வேல வந்து கோவா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு நிறைய சொல்றீங்க. எக்கனாமிக் சர்வேல எது கொடுத்துருப்பாங்க? அர்பனைசேஷன். ஸோ தமிழ்நாட்டோட அர்பனைசேஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ? யூனியன் டெரிட்டரிஸையும் சேர்த்தான்னு கேக்குறீங்களா? தமிழ்நாட்டோடது 48 இல்லையா? 48.5%. ஸோ காமனா ஃபர்ஸ்ட் வந்து 54% வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்த்து. ஓகே. ஸோ நம்ம தேடும்போது தான் உங்களுக்கு ஓகே. ஸோ அது மட்டும் நான் பார்த்து சொல்றேன். கரெக்டா கிடைக்கல சட்டன். ஃபைன்.
ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தொடக்க கல்வியில பிரைமரி எஜுகேஷன்ல 100% வந்து இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் எது? தமிழ்நாடு தான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு. இதுக்கு நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னால எவ்வளவு பர்சன்டேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போறது கம்மியா இருக்கு? 60%. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு பெண்களுக்கு வந்து அதிகமான திட்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சுயமரியாதை மாநாட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த சுயமரியாதை மாநாடு? செல்ஃப் ரெஸ்பெக்ட். எஸ், செங்கல்பட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்டா நடந்தது 1929ல நடந்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இப்போ திருவிக அரசு கலை கல்லூரி எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க, எங்க கொண்டு வந்தாங்க? சோ அவர் பிறந்த ஊர் தான். திருவிக ஃபுல் ஃபார்ம் என்ன? திருவாரூர் விருத்தாச்சல கல்யாண சுந்தரம். எஸ், திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரம் இல்லையா? அப்ப எங்க கொண்டு வந்தாங்கன்னா திருவாரூர்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ எந்த வருஷம்னா 1970ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எந்த வருஷம்? 1971. சோ வேளாண் பல்கலைக்கழகத்துல வைஸ் சான்சலரா இருந்த ஒருத்தருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருக்காங்கல்ல, அவரோட பேர் என்ன? ராமசாமியா? சோ அவருக்கு தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2024ல 5 பேருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க. யார் யாருக்கு? யார் யாருக்கு கொடுத்தாங்க? சோ ஒருத்தர் தமிழ்நாட்டுல உள்ளவரு MS சுவாமிநாதன். சோ அடுத்தது பீகார் சிஎம். சோ அவரோட பேர் என்ன? அடுத்து LK அத்வானி. கர்பூரி தாக்கூர். ஓகேவா? கர்பூரி தாக்கூர் அவர் தான் BMCAC பீகார் சிஎம். அடுத்தது முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் கொடுத்திருப்பாங்க. அவர் யாரு? நரசிம்மராவ். அவருக்கா கொடுத்தாங்க? ஓகே. சோ வேற யாருக்கு கொடுத்தாங்க? அப்ப இன்னொருத்தர் பாஸ். எஸ், சரண் சிங். ஓகேவா? சரண் சிங் கொடுத்திருப்பாரு. சோ அத்வானி, கர்பூரி தாக்கூர், நரசிம்மராவ், சரண் சிங், MS சுவாமிநாதன். ஓகேவா? சோ இவங்க 5 பேருக்கும் 2024ல பாரத ரத்னா அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சோ நமக்கு இந்த பத்ம விருதுகள் கொடுக்குறாங்க இல்லையா? சோ மேக்சிமம் எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க ஒரு வருஷத்துல? சோ அதான் ரூல். 120. ஓகேவா? 120 பேருக்கு கொடுப்பாங்க. இதுல வந்து அந்த ஃபாரினர்ஸ் அந்த இறந்தவங்க இந்த கால்குலேஷன், சோ அவங்கள தவிர்த்து 120 பேர் அப்படிங்கிறது இருக்கும். NRI எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள தவிர்த்து. சோ அதே போல பாத்தீங்கன்னா ஒரு அவார்டு வந்து இப்ப கொடுக்குறாங்க. 2015ல ஒரு பத்ம விபூஷன் கொடுத்திருக்காங்கன்னு வைங்க. அவங்களுக்கு திருப்பி ஒரு பத்மஸ்ரீ கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷம் முடிச்சு கொடுப்பாங்க? 5 இயர்ஸ். ஓகேவா? 5 இயர்ஸ் கேப் இருக்கணும். அந்த கேப்ல தான் கொடுப்பாங்க. சோ பத்மஸ்ரீ, பாரத ரத்னா எல்லாம் பேருக்கு பின்னாடி சேர்க்க கூடாது அப்படின்னு சொன்ன கேஸ் இது. பாலாஜி ராகவன் கேஸ். ஓகேவா? சோ படித்து வாங்கின பட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி தான் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சோ நமக்கு அசோக சக்ரா விருது அமைதி காலத்தில் வழங்கப்படக்கூடிய உயரிய விருது. சோ அது யாருக்கு கொடுத்தாங்க? சுபான்ஷு சுக்லா. விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் யாரு? விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர், ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் இந்தியர்.
ராகேஷ் சர்மா. ஓகேவா? சோ இதுவே சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர்னு கேட்டா சுபான்ஷு சுக்லா. ஓகேவா? சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து தெரியணும். ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அறிவு வளாகம் அப்படிங்கிறது எங்க தொடங்குனாங்க? தமிழ் அறிவு வளாகம், தமிழ் நாலேஜ் கேம்பஸ். தரமணி. ஓகேவா? தரமணியில ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் இருக்கு இல்லையா? சோ அங்கதான் வந்து நமக்கு தமிழ் அறிவு வளாகம் அப்படிங்கறத தொடங்கி வச்சிருந்திருப்பாங்க. சோ தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் எவ்வளவா இருக்குது இப்போ? அமௌண்ட் 1.96 lakh. ஓகேங்களா? 1.96 lakhs இருக்குது. சோ இது நமக்கு சென்டரை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 1.64 மடங்கு என்னவோ அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ நமக்கு 2025-26 பட்ஜெட் படி நம்மளோட பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு இருக்கு? பர்சன்டேஜ் 3% இல்லையா? ரெவென்யூ டெபிசிட் 1.17. ஓகேவா? சூப்பர். சோ நெக்ஸ்ட் வந்து 2024ல நம்மளுக்கு ஒரு கோவிலுக்கு வந்து அதோட பழமை மாறாம புதுப்பிச்சாங்கன்னு சொல்லி யுனெஸ்கோவோட விருது கொடுத்திருப்பாங்க. எந்த கோவில்? ஆபத் சகாயேஸ்வரர். ஓகேவா? ஆபத் சகாயேஸ்வரர் எங்க இருக்கு அந்த கோயிலு? கும்பகோணத்துல இருக்குது. சோ நம்மளோட தமிழ்நாடு அரசு சின்னத்துல ஒரு கோபுரம் இருக்கும்ல, எந்த கோயிலோட கோபுரம்? ஸ்ரீவில்லிபுத்தூரோட கோபுரம். சோ அதை யாரோட பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க அந்த சிம்பல்? ஓமந்தூரார். ஓகேவா? ஓமந்தூரார் பீரியட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. எஸ். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நாள் எப்போ? தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு டே ஜூலை 18. ஓகேவா? சூப்பர். ஜூலை 18. சோ நமக்கு செண்பகராமன் இருக்காரு இல்லையா? சோ அவர் வந்து உயர் நீதிமன்றத்துல குண்டு போடுவாருல்ல, எப்போ? 1914ல. ஓகேவா? சோ சங்கரலிங்கனார் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவர்? விருதுநகர். ஓகே. ஆர்யா என்கிற பாஷ்யம், சோ இவர் எங்க கொடியேற்றினாரு? ஜார்ஜ் கோட். ஓகேவா? அந்த உதயவனம் பக்கத்துல. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கீழடியில் கேட்ட தாலாட்டுகள் அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அம்பேத்கர் விருது எந்த வருஷத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? 1998. ஃபர்ஸ்டா யாருக்கு கொடுத்தாங்க? இளைய பெருமாள் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கங்கை நீரை கொண்டு சோழகங்கம் அப்படிங்கிற ஏரிய, அந்த பொன்னேரிய வந்து ராஜேந்திர சோழன் உருவாக்கினார் அப்படிங்கறத எந்த செப்பேட்ல சொல்லியிருப்பாங்க? சோழகங்கம் ஏரி கங்கை நதியை கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற டீடைல் திருவாலங்காடு செப்பேடு. ஓகேவா? சூப்பருங்க. திருவாலங்காடு செப்பேட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ ஆடி திருவாதிரை விழாவை எந்த வருஷத்துல இருந்து அரசு விழாவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க? 2021. ஓகே. யாரு பிறந்த தினம் இந்த தினம்? யாரு பிறந்தாங்க? ராஜேந்திர சோழன். எஸ், ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன் கிடையாது, அவரோட பையனான ராஜேந்திர சோழன் பிறந்த நாள். சோ கடாரம் கொண்டான் யாரு? ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் தான். எஸ், கடாரம் கொண்டான். சிவபாத சேகரன் யாரு? ராஜராஜ சோழன். ஓகேவா?
சோ சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பெயர் சேஞ்ச் பண்ணாங்க? எஸ், 7/7. ஓகேவா? 7/7/2025 நம்ம ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் பிறந்த அதே தினத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இந்த பள்ளிகள்ல ஏற்படுற ஜாதிய மோதல்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்கல்ல, யாரு தலைமையில? சந்துரு. ஓகேவா? நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில. ஸ்ரீ அன்னம் அப்படின்னா என்ன? ஸ்ரீ அன்னம், ஸ்ரீ அன்னம் எதுக்கு, எதோட பேர் அது? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. பிரசாதமா? அது அன்னதானம் இல்லைங்களா? சோ ஸ்ரீ அன்னம்னா இது சிறுதானியம். ஓகேவா? மில்லட்ஸ், மில்லட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மில்லட்ஸ். சோ இந்த மில்லட்ஸ் வந்து சிறந்த வகையில உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட மென்ஷன் பண்ணி பிரதமர் பேசியிருப்பாரு. எந்த டிஸ்ட்ரிக்ட்? கள்ளக்குறிச்சி. ஓகேவா? கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி தளத்தோட பெயர் என்ன? ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர். ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேளாண்மை ஊட்டச்சத்து இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க? வேளாண்மை ஊட்டச்சத்து இயக்கம் 2025 ஜூலை 4. ஓகேவா? ஜூலை 4ல வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. சோ காமராஜருக்கு எப்போ பாரத ரத்னா கொடுத்தாங்க? 1976. சோ காமராஜர் பீரியட்ல தான் இந்த பள்ளி வேலை நாட்கள் எத்தனை நாட்களா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க? 200 days. ஓகேவா? சோ தமிழ் இழவு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட முயற்சினா, சாரி, யார் அத பண்ணிருப்பாங்க? தமிழ் இழவு வாரம் தர்மாம்பாள். ஓகேவா? ஓகே. சோ நான் முதல்வன் நிரல் திருவிழா எந்த வருஷம் சொன்ன நேத்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன்? 24. ஓகேவா? 2024. ஓகே. வெற்றி நிச்சயம் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? வெற்றி நிச்சயம் 1 ஜூலை 2025ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சூப்பர். சோ அம்பேத்கர் விருது ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்தாங்க? இளைய பெருமாள். சோ இளைய பெருமாள் யார ஃபாலோ பண்ணிருப்பாரு? யார அவரோட குருவா வச்சிருந்திருப்பாரு? சுவாமி சகஜானந்தா. ஓகேவா? சுவாமி சகஜானந்தாங்க, சகஜானந்தா. ஓகேவா? சோ அந்த சமூக நீதி விடுதி அப்படிங்கறது வந்து 29 ஏப்ரல் 2025ல வந்து ஆக்சுவலா காலனி அப்படிங்கிற சொல்ல நீக்கி அதுலயே வந்து எல்லா அரசாணையும் வெளியிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த டேட்ல. சோ சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கறத ஓபன் பண்ணி அந்த இது பண்ணது வந்து 7/7. ஓகேவா? அதான் அந்த 2 டேட் அப்படிங்கிறது. ஓகே, ஓகே, ஃபைன். சோ எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க? இளைய பெருமாள். இளைய பெருமாள். ஓகேவா? சோ வேளாண் கல்லூரிகள்ல அந்த கட்டண விகிதங்கள் பத்தி இது பண்றதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்கன்னு நேத்து பார்த்தோம்ல, யாரு தலைமையில? பொங்கல் என்ன பண்ணுவோம்? பொங்கியப்பனாங்க. பொங்கியப்பன்.
ஓகேவா? ம். சோ அதே போல அத வந்து மானிட்டர் பண்றதுக்காக ஒரு கமிட்டி, அது யாரு தலைமையில? கிருஷ்ணன் வரணும். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். சோ எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகேவா? கிருபாகரன்க்கா. கிருபாகரனா? ஓகே, கிருபாகரன் கதை. ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட். ஓகே. சோ இளைய பெருமாள் எந்த ஏரியாவை சேர்ந்தவர்? எந்த டிஸ்ட்ரிக்ட்? சோ அங்கதான் அவர் எலெக்ஷன்லயே நின்று இருப்பாரு. சோ அங்கதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கினாங்க. சிதம்பரம். டிஸ்ட்ரிக்ட்? கடலூர். கடலூர். ஓகேவா? கடலூர். நம்ம ஆளுங்க வந்து டீப்பா கொஸ்டின் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இப்படிதான் எடுப்பாங்க. அதனால அதையும் பாத்துக்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட். ஆமா, 27 வயசுல எம்பி ஆயிருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம் வந்து எத்தனை மாசத்துல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு? ரெண்டு ஃபேஸா இருக்கும். ஓகேவா? 0 to 6 months பேபிக்கு உள்ளது, 6 months to 6 years வரைக்கும் உள்ளது. ஓகேவா? ரெண்டு ஃபேஸா அது பண்ணுவாங்க. சோ குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சைகள் செய்யறதுக்கு நிதியுதவி வழங்குற திட்டத்தை கலைஞர் பீரியட்ல எப்ப தொடங்கி வச்சிருந்திருப்பாரு? ரெண்டாயிரத்தி 7. ஓகேங்களா? 2007ல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. காயிதே மில்லத் எப்ப பிறந்தாருன்னு தெரியுமா? சுற்றுச்சூழல் தினம் அப்போ. எப்போ? 5. எஸ், ஜூன் 5. ஓகேவா? ஜூன் 5 தான் வந்து காயிதே மில்லத் பிறந்திருக்காரு. சோ காயிதே மில்லத் லைப்ரரி எங்க இருக்கு? நெல்லை. நெல்லை. ஓகேவா? காயிதே மில்லத் அப்படிங்கறதோட பொருள் என்ன? எந்த மொழி சொல்? அரபு மொழி சமுதாய வழிகாட்டி. எஸ், அரபு மொழி சொல் சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது. சோ காவல்துறையில மகளிர் பணியாற்றலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்டா உருவாக்குனது யாரு? எந்த வருஷம்? 1973. கலைஞர். சோ பட் அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கொண்டு வந்தது, மகளிர் போலீஸ் ஸ்டேஷன், 1992. ஜெயலலிதா. ஓகேவா? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல வந்து ஒரு குழுக்கு எத்தனை பேர் இருக்கலாம் மேக்சிமம்? 20 மெம்பர்ஸ். ஓகேவா? 20 மெம்பர்ஸ் இருக்கலாம். மாப்போசியோட பர்த்டே எப்போ? 26. ஜூன் 20. எஸ், ஜூன் 26. ஓகேவா? குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எப்போ? ஜூன் 12. எஸ், ஜூன் 12. சோ குழந்தை தொழிலாளர்கள் இது பண்ணணும், ப்ராஹிபிட் பண்ணணும் சொல்ற ஆர்டிகல் எது? 24. ஓகேவா? சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் ஆக்ட். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு சட்டம் 1986. அமெண்ட்மெண்ட் 2016. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அழகு முத்துக்கோன், இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சோ சிவகங்கை சிங்கம்னு சின்ன மருதுவ சொல்ற மாதிரி இவரை ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, என்ன? அழகு முத்துக்கோன். எஸ், காட்டாலங்குளத்து சிங்கம். சூப்பருங்க, காட்டாலங்குளத்து சிங்கம்.
சோ தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வருதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. யாரு? எஸ், பாரதி தாசன். ஓகேவா? நமக்கு வந்து ஜியு போப் வந்து திருக்குறளையும் திருவாசகத்தையும் எந்தெந்த வருஷங்கள்ல தமிழ்ல மொழிபெயர்த்தார், சாரி இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தாரு? 1886 இன்னும் 1900 சூப்பர். 1886ல திருக்குறள், 1900ல வந்து திருவாசகம். ஓகேவா? பாரதியார அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு சொல்லி எழுத வச்சது எந்த பாட்டு? நாமார்க்கு குடியெல்லோம் நமனை அஞ்சோம். சோ யாரோடது? திருநாவுக்கரசரோட பாடல். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரை சொல்லுவோம். யாரு? அவரோட சிலை கூட எக்மோர்ல வச்சிருப்பாங்க. விபி சிங். ஓகேவா? விபி சிங் எத்தனையாவது பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு? எனக்கும் தெரியல. சோ பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஓகே. சோ நமக்கு வந்து மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? டிசம்பர் 2021. எஸ், டிசம்பர் 23, 2021. இதுக்கான ஆப் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 23ல. சோ இந்த வருஷம் வந்து நமக்கு இந்த சுற்றுச்சூழல் தினத்துக்கான தீம் என்ன? ஜூன் 5 ஆனது, இந்த என்விரான்மெண்டல் டே. நெகிழி மாசுபாட்டை ஒழிப்பு. எஸ், பிளாஸ்டிக் பொல்யூஷன் இது பண்ணோம் அப்படிங்கிறது, நெகிழி மாசுபாட்டை ஒழிப்போம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ நமக்கு வந்து ரீசெண்டா 100 காப்பு காடுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ அதுல வந்து எந்த ஏரியால அதிகமான காப்பு காடுகள் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா திண்டுக்கல். ஓகே. சோ அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. திண்டுக்கல், அரியலூர்ல வந்து நிறைய இருக்கும். சோ நீலகிரி, தென்காசி, கோயம்புத்தூர்ல 2 என்னவோ இருக்கும். ஓகே. அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேவாங்கு சரணாலயம் எங்க அமைச்சாங்க? இந்தியாவோட முதல் தேவாங்கு சரணாலயம். கடவுர். ஓகேவா? கடவுர். நஞ்சராயன் பறவைகள் காப்பகம் எங்க இருக்கு? நம்ம இதுல ஆட் பண்ணிருப்பாங்களே. நஞ்சரா திருப்பூர். திருப்பூருங்க. நஞ்சராயன் திருப்பூர். கழுவேலி விழுப்புரம். ஓகேவா? விழு. ஓகே. விபி சிங் 7th பிரைம் மினிஸ்டரா? ஓகேங்க. சோ இந்தியாவோட முதல் கடற்பசு பாதுகாப்பகம் எங்க? அந்த துகாங். கடற்பசு பாதுகாப்பு மனோரா. ஓகேவா? மனோரால. சோ எத்தனை வன உயிரின சரணாலயங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி வலையமைப்புக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு? இப்ப நான் சொன்னது எல்லாமே மொத்தம் எத்தனை கொண்டு வந்திருப்பாங்க? சோ 18 வந்து காமனா? இப்ப ரீசெண்டா ஆட் பண்ணது அது மட்டும் 5, 6, 7, 8. இதுல ஒண்ணு சொல்லுங்க. 5, 6, 7, 8. 7. ஓகேவா? 7. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ எக்கனாமி அப்படிங்கிறது எதோட ரிலேட்டட் ஆனது? லேண்டா, ஓஷனா, ஸ்கையா? ஓஷன். ஓகேவா? கோஸ்டல் ரிலேட்டட் ஆனது ஓஷன். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டுல மொத்தமா எத்தனை ஈரநிலங்கள் இருக்குது? ராம்சார் சைட்ல இருக்கிறது இல்ல, மொத்தமா இருக்கிறது கேக்குறேன். ஒரு கவுண்ட் சொல்லியிருப்பேன். 24,000. 24,684. ஓகேங்களா? 24,684.
ஓகே. சோ தமிழ்நாடு மீன்வலை முயற்சிகள் 84 மட்டும் ஞாபகம் இருக்கா? ஓகே. சோ தமிழ்நாடு மீன்வலை முயற்சிகள் அப்படிங்கிற ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? சென்னை காசிமேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. 2024 ஓகேங்களா? 2024 ஆகஸ்ட் 14 24 ஆகஸ்ட் 14. சோ அலைகள் ஸ்கீம் எப்போ? அலைகள் ஸ்கீம் எந்த வருஷம்? அது 2025 ஓகேவா? அலைகள் வந்து 2025. சோ தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் எப்ப தொடங்குனாங்க? தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படிங்கிறது 2022 9 டிசம்பர் ஓகேவா? அதுவே தமிழ்நாடு வெட்லாண்ட் மிஷன் ஈரநிலை இயக்கம் ஜூன் 5 2023 ஓகேவா? ஜூன் 5 நம்ம என்விரான்மெண்டல் டே அன்னைக்கு 2023 வந்து தொடங்கி இருப்பாங்க. சோ கடல்ல வந்து இந்த ஆயில் எல்லாம் கொட்டுது இல்லையா? சோ அதை வந்து ஒரு பாக்டீரியா மூலமா ரிமூவ் பண்ணுவாங்க. அதோட பேர் என்ன? சூடோமோனஸ் ஓகேவா? சூடோமோனஸ் பாக்டீரியா. சோ காமராஜரோட பர்த்டே எப்போ? ஜூலை 15 ஓகே. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்ப தொடங்குனாங்க? August 17, 2024. ஆகஸ்ட் 17 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கவர் ஆகுது? திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு 2-6 ரீசெண்டா சவுத்ல வந்து மர்ஜ் பண்ணிருப்பாங்கல்ல, எந்த? எஸ் அதேதான். நம்பியார், கருமேனியார், தாமிரபரணி ஓகேவா? சோ அது எப்போன்னா 2025 ஞாபகம் வச்சுக்கோங்க. கருமேனியாறு நம்பியாறு லிங்கிங் ஸ்கீம் ப்ராஜெக்ட். ஓகே. சோ இது மெயினா வந்து எந்த இதுக்கு, அங்க இருக்கிற எந்த பிளான்ட்டுக்கு வாட்டர் சப்ளை எல்லாம் பண்றதுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க? எதுக்கு? திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிப்காட்டுக்கும் ஓகேவா? சிப்காட்டுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎம் அரைஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2023. பிரதான் மந்திரி அஜய் ஸ்கீம் எப்போ? அன்ஷுதாய் ஜன்ஜாட்டி யோஜனா 2021 ஓகேவா? சோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆர்டிகல் என்ன? 43B. இன்னொன்னு பார்ட் 9Bல வரும்ல, அது எது? 243 ZHல இருந்து ZT வரைக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கிய சொல்வளம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் யாரு? சங்க இலக்கிய சொல்வளம். ராஜேந்திரனா? இல்ல இன்னொருத்தர். ராஜேந்திரன் வந்து தமிழ் வினையடிகள். இது வந்து முருகனோட இன்னொரு பேரு. மறைந்த ஒரு சிங்கரோட பேரு சுப்பிரமணியன் ஓகேவா? சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய
சங்க இலக்கிய சொல்வளம். சொல்வளம் சுப்பிரமணியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வினையடி ராசா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வினையடிகள் ராசேந்திரன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு கொடுத்தாங்க? ரெண்டாயிரத்தி 2025 கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது. சோ இதுவும் 10 லட்சம் ரூபாய் தான். கலைஞரோட சிலை கொடுப்பாங்க. எஸ், தாயம்மாள் அரவாணன். ஓகேவா? தாயம்மாள் அரவாணன் அவருக்கு கொடுத்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இவர் வந்து குழந்தை இலக்கியம் ஒரு பகுப்பாய்வு அப்படிங்கிற தலைப்புல வந்து ஆய்வு பண்ணி டாக்டரேட் வாங்கியிருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செம்மொழி நாள் விழாவா எந்த டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 3. ஓகேவா? ஜூன் 3 இன்னொரு டேவும் சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன டே? செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஓகேவா? சூப்பர். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? டூ 2019 இல்ல, கிருஷி சிஞ்சாய் 15ஆ 16ஆ? எஸ். ஓகேவா? 2015 ஜூலை 1ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வானவில் மன்றம் எந்த வருஷம்? வானவில் மன்றம் 2022 நவம்பர் 28. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில சில ஸ்கீம்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஸ்கீம் எல்லாம் அதுக்கு கீழே வரும். எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பின்னடைவா இருக்கக்கூடிய பிளேசஸ்ல மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பூமாலை திட்டம் எப்ப தொடங்குனாங்க? பூமாலை திட்டம் கிராம நகர்ப்புற பொருளாதார சமநிலைக்கான கைவினை பொருட்கள் விற்பனை மையம். பூமாலை திட்டம். சோ டைடல் பார்க் இந்த இயர் தான் ஃபர்ஸ்டா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ 2000ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழரசு மேகசின் எந்த வருஷத்துல இருந்து வந்துட்டு இருக்குது? 1970. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அலைகள் திட்டத்துல எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க? அமௌண்ட் 50K. ஓகே. ஆக்சுவலா 50K மீனவ மகளிர் பயனடைகிற வகையில அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அமௌண்ட் பத்தி மென்ஷன் பண்ணல. 50,000 குடும்பங்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்மாழ்வார் பெயர்ல வழங்கப்படக்கூடிய விருது 2025ல 3 பேருக்கு கொடுத்திருப்பாங்க. யார் யாரு? ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு? செகண்ட் யாரு? தேர்ட் யாரு? எஸ், செகண்ட் வந்து ஜெகதீஷ், ஃபர்ஸ்ட் சம்பத். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்பத், செகண்ட் ஜெகதீஷ், தேர்ட் வந்து காளிதாஸ். ஓகேவா? சம்பத், ஜெகதீஷ், காளிதாஸ். 2.5 lakhs, 1.5 lakhs, 1 lakh அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சோ நம்மாழ்வார் வந்து இந்த வானகம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து தொடங்கி இருப்பாரு. எந்த பிளேஸ்ல?
சொல்லியிருக்கேன். எஸ், கரூர். ஓகேவா? கரூர். தோழி விடுதிகள் வந்து எந்த துறைக்கு கீழே வருது? எந்த டிபார்ட்மெண்ட்? சோசியல் வெல்ஃபேர். ஓகேவா? சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன். பாரதிதாஸ். ஓகேவா? சூப்பர். தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு எப்ப தொடங்குனாங்க? 1970. ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 71. சோ பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் எப்ப தொடங்குனாங்க? 2023 22 23 தானா? ஓகேங்களா? 22ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 7, 2022. பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. சோ சமக்ர சிக்ஷா அபியான் எப்ப கொண்டு வந்தாங்க? சமக்ர சிக்ஷா அபியான் 2018. ஓகேங்களா? 2018. நமாமி கங்கா 2014. ஓகே. அம்ருத் அப்படிங்கிற மிஷன், அடல் ரெஜுவனேஷன், சோ ஃபர்ஸ்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? அடல் ரெஜுவனேஷன் 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து 2021. ஓகேங்களா? ஏஐஐ எப்ப தொடங்குனாங்க? இந்திய விமான நிலைய ஆணையம். சோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1995. ஓகேவா? சோ அதே மாதிரி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுவும் 95 தான். தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் இது? மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. கோயம்புத்தூர். சோ உழவர்களை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்ப தொடங்குனாங்க? எளிமை ஆளுமை திட்டம் தொடங்கினாதே டேட் இஸ் May 29, 2025ல. சோ இதுல வந்து எத்தனை டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து முகாம்கள் எல்லாம் போடுவாங்க? 15 days ஒன். ஓகேவா? 2வது மற்றும் 4வது வெள்ளிக்கிழமைகள்ல போடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2nd and 4th Friday அப்படிங்கிறது ஒவ்வொரு வட்டாரத்திலையும் இருக்கிற 2 கிராமங்கள்ல வந்து நடத்தப்படும். தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் எப்போ? தமிழ்நாடு மில்லட்ஸ் மிஷன். நேத்து கூட சொல்லியிருப்பேனே. 2023 to 28. ஓகேவா? எளிமை ஆளுமை எப்ப தொடங்குனாங்க? சோ அந்த உழவர்களை தேடி அந்த ஸ்கீம் தொடங்கினா அதே டேட் தான். May 29, 2025ல. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கள்ளக்குடி கொண்டான் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கலைஞருக்கு கொடுத்தவர் யாரு? கள்ளக்குடி கொண்டான். சோ இவர்தான் டால்மியாபுரத்தை வந்து பேர் மாத்தி இருப்பாருல்ல. கள்ளக்குடி கொண்டான் இவர்தான் வந்து தலைநகரை காத்து தலைநகரை காப்போம் சொல்லி இருப்பாருல்ல. அவர் தான் பேர் கொடுத்திருப்பாரு. யாரு?
மாப்போசி ஓகேவா. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். ஜூன் 26 வந்து பிறந்திருப்பாரு. சோ கீழடி மியூசியம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? டேட் இம்பார்ட்டன்ட். காந்தி இர்வின் பேக்ட் எப்போ? காந்தி இர்வின் ஒப்பந்தம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் டேட் மறந்தாச்சா? மார்ச் 5 காந்தி இர்வின்ங்க. மார்ச் 5 1931 ஓகேவா. சோ அந்த மார்ச் 5 2023 தான் கீழடி மியூசியம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா. மார்ச் 4லயா மேம்? 5 தான். 5 தான். ஓகே. பொருணை மியூசியம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? இப்பதான் ரீசெண்டா போன மாசம் தான். டேட் சொல்லுங்க. இந்த டேட்ல டிசம்பர் டேட். சோ இதே டேட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாள்ல தான் வந்து 21st. பிப்ரவரி 2021 ஓகேவா. சோ அந்த டேட் வந்து 20ல வந்து இது பண்ணிருப்பாங்க. சோ அது ஒவ்வொரு டேட் கொடுத்திருப்பாங்க பாத்துக்கோங்க. ஓகே. சோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டூரிசம் எப்போ? சர்வதேச சுற்றுலா ஆண்டு. டூ 2027 ஓகேவா. இன்டர்நேஷனல் டூரிசம் டே எப்போ? இன்டர்நேஷனல் டூரிசம் செப்டம்பர் 27. நேஷனல் டூரிசம் டே ஜான்வரி 25 ஓகேவா. ஜான்வரி 25 1949ல நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த டேவை தான் வந்து நம்ம நேஷனல் டூரிசம் டேவா செலிப்ரேட் பண்றோம். சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா பிரைவசி டேட்டா டே எப்போ? வேர்ல்டு பிரைவசி டேட்டா டே எஸ் ஜான்வரி 28ங்க ஓகேவா. சோ இன்னைக்கு தான். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அந்த ஜனவரி 28 அந்த பிரைவசி டேட்டா டே ஓகேவா. பாத்துக்கோங்க. ஓகே. சோ நபார்டு வந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி ஃபார்ம் பண்ணாங்க? சிவராம். சிவராமன் கமிட்டி ஓகேவா. சோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? சிவஞானம். எஸ் சிவஞானம் பிள்ளை கமிட்டி ரெக்கமெண்டேஷன். சோ எப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி இயர் என்ன? 1929. 1929ல. ஆந்திரா யூனிவர்சிட்டி 1926 ஓகேவா. சூப்பர். அவ்வளவுதான் கம்ப்ளீட் பண்ணி விட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. ஓகே. ஸோ இன்னும் சில கொஸ்டினை வந்து பார்த்துக்கலாம். ஓகே. நமக்கு 2027ல சென்சஸ் எடுக்க போறாங்க இல்லையா. இதுக்காக ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்போட பேர் என்னன்னு தெரியுமா? ஹவுஸ் லிஸ்ட் ஓகேவா. ஹவுஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப் நோட் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ அதே போல இன்னொரு ஆப்பும் இருக்கு. அதோட பேர் என்னன்னா டிஎல்எம் டிஜிட்டல் லே அவுட் மேப். டிஜிட்டல் லே அவுட் மேப் ஒன்று. இன்னொன்னு வந்து ஹவுஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப். ஸோ டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? டிஜிட்டல் டிபிடிபி அப்படிங்கிற ஒரு ஆக்ட் அன்னைக்கு கூட பார்த்தோம் இல்லையா. டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். எப்போ? 2023
3 ஓகேவா 23ல கொண்டு வந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நமக்கு ரைட் டு பிரைவசியோட தொடர்புடைய கேஸ் என்ன? புட்டாசாமி 2010 புட்டாசாமி ஓகேவா 2017ல புட்டாசாமி கேஸ் வந்துச்சு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிபி அப்படிங்கிற ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. புட்டாசாமி கேஸோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஆக்ட் இதுதான் டிபி. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலை 2018ல ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஸ்ரீ கிருஷ்ணா ஓகேவா, BN ஸ்ரீ கிருஷ்ணா அவர்கள் தலைமையிலான ஒரு கமிட்டி. சோ இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பொது நலன் அப்படிங்கிறது ஒரு பொது அதிகாரியின் தனி உரிமையை விட அதிகமாக இருந்தால் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதற்கான அரசாங்க அமைப்புகளின் கடமையை நீக்குவதற்காக தனது முடிவை சமர்ப்பிச்சிருப்பாங்க. என்னன்னா அந்த இதேதான் இந்த டேட்டா தனிநபர் தரவு ரிலேட்டடான கமிட்டி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி வந்து போட்டுக்கோங்க ஓகேவா, BN ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி. சோ தனிநபர் தரவு ரிலேட்டடானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப புட்டாசாமி கேஸோட ரிலேட்டடான ஆக்ட் என்ன? டிபி ஓகேவா. சோ இதோட ஒரு கமிட்டி என்ன போட்டாங்க, கமிட்டி பேர் என்ன? ஸ்ரீ கிருஷ்ணா ஓகேவா, ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி. இதுக்கான விதிமுறைகளை எப்ப ரிலீஸ் பண்ணாங்க? 2023ல வந்து ஆக்டுக்கான ரூல்ஸ் கைட்லைன்ஸ் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 2025ல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 2025. சோ தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 2018 நவம்பர் 13 ஓகேவா. சோ லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் எப்போ? 2013 ஆக்ட் 2014 ஜனவரி 16 நடைமுறைக்கு வந்திருக்கும். தோட்டா ஆக்ட் எப்போ? 1994 ஓகேவா. சோ மொத்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில இந்தியா வேர்ல்டு லெவல்ல எத்தனையாவது பிளேஸ்ல இருக்காங்க? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல வேர்ல்டு லெவல்ல இந்தியா எத்தனையாவது பிளேஸ்? 3rd பிளேஸ் ஓகேவா. சோ இதுவே தமிழ்நாடு கண்டினியூஸா 8th டைம் எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கிறோம்? 1st பிளேஸ்ல இருக்கிறோம் ஓகேவா. சோ நமக்கு வந்து இந்த இறந்தவர்கள் உடலுக்கு வந்து அரசு மரியாதையுடன் அவங்க இது பண்றாங்க இல்லையா, சோ அது எந்த டேட்ல கொண்டு வந்திருப்பாங்க? செப்டம்பர் 23, 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த நமக்கு வீட்டோ பவர் ஆஃப் கவர்னர் ஆர்டிகல் என்ன? 200. சோ அந்த கவர்னர் வந்து பிரசிடென்டோட அசென்ட்டுக்காக ஒதுக்கி வைப்பாரு இல்லையா, அந்த பிரசிடென்டோட அசென்ட் பத்தி சொல்ற ஆர்டிகல் 201. பிரசிடென்டோட வீட்டோ பவருக்கான ஆர்டிகல் 111. சோ இந்தியால எந்த வீட்டோ பவர் மட்டும் கிடையாது, எந்த வீட்டோ? குவாலிஃபைடு வீட்டோ ஓகேவா, மீதி 3 உண்டு. சோ கேசவானந்த பாரதி கேஸ்ல மொத்தம் எத்தனை ஜட்ஜஸ் இருந்தாங்க அந்த பெஞ்ச்? 13 ஓகேவா. சோ அந்த BNS பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய நியாய சங்கீதா, சோ அடுத்தது சாட்சி அதிநியம் 3 எப்ப நடைமுறைக்கு வந்தது? 2024 ஜூலை 1ல நடைமுறைக்கு வந்துச்சு ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 4 புதுசான 29 குட்டி குட்டியா இருந்த லேபர் ஆக்ட் எல்லாம் சேர்த்து 4 புதுசா லேபர் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல சேலரி பத்தி சொல்ற ஆக்ட் எந்த வருஷம்? ஊதிய குறியீடு
சோ அது மட்டும் தான் தனி 2019. மீதி மூணுமே வந்து 2020ல இருக்கும். ஓகேவா? தொழில் பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, தொழில்துறை உறவு அப்படிங்கிறது 2020. இது மட்டும் தனியா இருக்கும். சோ கிக் தொழிலாளர்களை ரீசெண்டா எந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல ஆட் பண்ணிருப்பாங்க 25-26 பட்ஜெட்ல? பிஎம்ஜே. ஓகேவா? சோ பிஎம்ஜே எப்ப கொண்டு வந்தாங்க? 2018 செப்டம்பர் 23. கரெக்டா? டேட் பாத்துக்கோங்க. ஓகே. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ஜேஏசி இருக்கு இல்லையா, நேஷனல் ஜுடிஷியரி ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எப்போ நீக்குனாங்க? 2014 கொண்டு வந்து 2015 தூக்கிட்டாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு வந்து சிறந்த சிறப்பு சுற்றுலா ஆபரேட்டர் விருது. ஓகேவா? பெஸ்ட் இந்த டூரிசம் ஆபரேட்டர் அவார்டு அப்படிங்கிறது எந்த வருஷம் கொடுத்தாங்க? 2025ல தான். ஓகேவா? 2025ல தான் கொடுத்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரீசெண்டா விஜயநகர பேரரசோட தங்க நாணயங்கள் வந்து எங்க கிடைச்சது? சோ இங்கதான் நீல நிற கிரானைட் பாறைகள் எல்லாம் இருக்கும். ஜவ்வாது மலை. எஸ், ஜவ்வாது மலை. ஓகேவா? திருவண்ணாமலையில கிடைச்சிருக்கும். 103 கோல்டு காயின்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. சோ நமக்கு வந்து தமிழ்நாடு அழிந்து வரும் உயிரின பாதுகாப்பு இத வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவோட தலைவரா ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. யாரு? அன்னைக்கு கூட சொன்னனே, இதுக்கு முன்னாடி 2 டைம் சொல்லியிருக்கிறேன். முருகானந்தம். அவர் யாரு? சீஃப் செக்ரட்டரி. எஸ், தலைமைச் செயலர். ஓகேவா? தலைமைச் செயலர் தலைமையில தான் அந்த கமிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் பண்ணி உத்தரவிட்டது வந்து சுப்ரியா சாகு. வனத்துறைக்கு கூடுதல் ஒரு செயலாளர் இருப்பாங்க இல்லையா, அவங்கதான் உத்தரவிட்டிருப்பாங்க. அவங்க உத்தரவிட்டு இவங்களை தலைவரா போட்டு ஒரு கமிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் எந்த இயர்? 1971ங்க. 71. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா அரிய வகை குள்ள நரிகள் அப்படிங்கறத எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? இந்த குள்ள நரிகளை தான் வந்து காடுகளின் தூய்மையாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது எந்த பிளேஸ் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் தொடங்கின பிளேஸ். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கடலூர், சிதம்பரம். ஓகேவா? சேம் அதே பிளேஸ்ல தான் வந்து அங்க இருக்க பிச்சாவரம் சுரப்புன்னை காடுகள்ல தான் இந்த குள்ள நரிகள் அப்படிங்கறது அரிய வகை குள்ள நரிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இத வந்து ஒரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. குள்ள நரி. ஓகேவா? அந்த ஸ்கீம் கூட. ஓகே. சோ நமக்கு வந்து இந்த ரீசெண்டா இந்த என்ஐஆர்எஃப் இதெல்லாம் ஐஐடியோட இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுல இந்தியால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து ஐஐடி இருக்காங்க. மெட்ராஸ் தான். ஓகேவா? ஐஐடி மெட்ராஸ் தான் ரீசெண்டா வந்து எல்லா இதுலயுமே ஃபர்ஸ்டா இருக்கிறாங்க. சோ அது பாத்துக்கலாம். சோ நமக்கு வந்து இந்த மாநில கல்விக் கொள்கையில பாத்தீங்க அப்படின்னா கலை திட்ட வடிவமைப்பு குழு அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யாரு தெரியுமா? கலை திட்ட வடிவமைப்பு குழு.
இவர்தான் வந்து நம்ம மாநில திட்டக்குழுல ஒரு மெம்பரா இருக்காரு, ஒரு முஸ்லீம். இவரை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுல்தான் அகமது இஸ்லாம். ஆமா, அவர்தான் சுல்தான் அகமது இஸ்மாயில். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கலை திட்ட வடிவமைப்பு குழு, சுல்தான் அகமது இஸ்மாயில். இப்ப இஸ்ரோவோட தலைவர் யாரு? எத்தனையாவது ஹெட் இருக்காரு இஸ்ரோக்கு? சிவன் எத்தனையாவதா இருந்தாரு? 21. 11 இல்லையா? 11. ஓகேங்களா. சிவன் வந்து 9th இருந்திருப்பாரு, அடுத்த சோம்நாத் வந்திருப்பாரு, இப்ப நாராயணன் இருக்கிறாரு. ஓகேவா, இது ஓகேங்க, பரவாயில்ல. சோ நமக்கு நாமே திட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? நமக்கு நாமே திட்டம் 97, 98. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையை வந்து ரீசெண்டா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னை மெட்ரோ ரயில் மூலமா மனித உறுப்புகளை கொண்டு செல்ல பசுமை வழித்தடமா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. சோ இது ஃபர்ஸ்டா சென்னையில தான் யூஸ் பண்ணாங்களான்னா கிடையாது. ஹைதராபாத் மெட்ரோ யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பெங்களூர் மெட்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதை முன்னோடியா வச்சு நம்ம சென்னை மெட்ரோவும் இப்ப வந்து அந்த ஆர்கன் எடுத்துட்டு போறதுக்கு, டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஸ்பீடா கொண்டு போனோம்ல, அதனால அதை யூஸ் பண்றாங்க. தொல்குடி திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? அதோட டைம் பீரியட் எத்தனை வருஷம்? 2024ல. சோ எத்தனை வருஷத்துக்கு? 4 years. ஓகேவா. 4 years 1000 crore அப்படிங்கிறது ஒதுக்கி இருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ ஃபர்ஸ்டா அந்த கோவளம் பீச்சுக்கு எந்த இயர் வந்து ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? 71. 2020. எஸ், 2021. ஓகேங்களா. 2021 செப்டம்பர் 21ல தான் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து கண்டினியூஸா 5 years வந்து வாங்கியிருக்கோம் இல்லையா. சோ அது வந்து பாத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரீசெண்டா இந்த மீன் புதை படிமம் அப்படிங்கிறது, அந்த ஃபிஷ் இது அதோட அந்த இது கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எங்க கண்டுபிடிச்சாங்க? எந்த அகழ்வாராய்ச்சியில? சிப்பி, மீன் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. தூத்துக்குடியில இருக்கிற தளம் தான் புதுசா அனௌன்ஸ் பண்ணது. எங்க அது பிளேஸ் என்ன, பேர் என்ன? தூத்துக்குடியில இப்ப அனௌன்ஸ் பண்ண பிளேஸ் பட்டணமருதூர். ஓகேவா, பட்டணமருதூர். ஓகே. சோ தமிழகத்துல புராதன சின்னங்களை பாதுகாக்கணும், அதுக்காக கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணணும் சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க. சோ இதுபடி புராதன சின்னங்கள் ஆணைய சட்டம் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலா 2012லயே கொண்டு வந்திருப்பாங்க, பட் அதை யூஸ் பண்ணாமலே இருந்திருப்பாங்க. அதனால அதை திருப்பி வந்து கொண்டு வந்திருக்காங்க 2024ல. ஓகேவா. தமிழ்நாடு புராதன சின்னங்கள் சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2012ல கொண்டு வந்தது, திருப்பி 2024ல இது பண்ணியிருக்காங்க. சோ நமக்கு புராதன சின்னங்கள் தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் எப்போ? 9th புக்ல இருக்குமே. தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம். சோ இங்கிலீஷ்ல வந்து 72. சோ 72 வந்து அது இன்னொன்னு வரும்ல, 58. ஓகேங்களா, 58.
58ங்க. 58 அதுல 3 ஆக்ட் கொடுத்திருப்பாங்க. ரிமைன்ஸ் ஆக்டா? ஓகே. ஸோ அந்த 3 ஆக்டையும் மட்டும் ஒன்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரிலேட்டடா அதுதான் நமக்கு இருக்குது. ஸோ அந்த 3 ஆக்டையும் எடுத்து பார்த்துக்கோங்க கையோட. ஸோ விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம் எந்த வருஷத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? 1878 ஒரு ஆக்ட். எஸ், புதையல் சட்டம் நினைக்கிறேன். 2011ல இருந்தா? ஓகே, 2002ல இருந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? 2002லயே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ முதல்வர் படைப்பகம் எங்க தொடங்குனாங்க? கொளத்தூர். ஓகேவா? சோ இந்த கரடிகளை பத்தி அதிகமா காணப்படுற சங்க இலக்கியம் எது? நம்ம புக்ல கூட இருக்கும், அந்த புற்றீசல் இது பண்ணி அது தேனை சாப்பிடுவோம். அகநானூறு. ஓகேங்களா? அகநானூறு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஆக்சுவலா நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா பள்ளி பார்வை அப்படிங்கிற ஒரு புதிய ஆப் வந்து தொடங்கி இருப்பாங்க. எந்த வருஷம்? பள்ளியில வந்து ஆய்வு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளி பார்வை 2.0 அப்படிங்கிற ஒரு ஆப் 2023 மணற்கேணி கொண்டு வந்தாங்க இல்லையா? சோ மணற்கேணியில பள்ளி பார்வையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டா கண்டிப்பா நான் சொன்னது ஞாபகம் வந்துடும் ஆப்ஷனை பார்க்கும்போது, அதனால பயப்படாதீங்க. ஓகே. சோ பழங்குடியினர் ஆய்வு மையம் எங்க இருக்கு சொல்லுங்க? பழங்குடியினர் ஆய்வு மையம் பாலிசி நோட்ஸ்லயும் இருக்கும் அது. எஸ், நீலகிரியில பாலாடா அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்தது வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம். அதில் நம்ம பாலிசி நோட்ஸ் பட்ஜெட் எல்லாம் திருப்பி ஒருக்கா பார்த்துட்டு ஸோ இதுவும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே.